இந்தியாவில் மொத்தம் 9 கோடி பனைமரம் இருக்குது. தமிழ்நாட்டில் 5 கோடி பனைமரம் இருக்குது. அதில் 10%, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பனைமரத்தை நம்மளால் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய்க்கான ரெவன்யூ நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். வணக்கம், என்னோட பேர் கண்ணன். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பியான் விலை என்ற ஒரு கிராமத்துலேருந்து வரேன். பனையரும் சமூகத்திலேருந்து வரேன். ஸோ பொதுவாக எல்லாரும் அவங்களோட ஸ்டார்ட் அப்ன்றது அவங்களோட கனவுன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா பாமரம் அப்படின்றது எனக்குள்ளே இருந்த நிறைய கேள்விகள் கோவங்களுக்கான ஒரு பதில். தமிழ்நாட்டோட மாநில மரமான பனைமரம் ஏன் வெட்டப்படுது? பனையேறவங்க ஏன் அந்த தொழிலை விட்டு வெளியே வராங்க? தண்ணீர் அதிகமாக தேவைப்படக்கூடிய தென்னையும் கரும்பும் இன்னைக்கு ஒரு கேஷ் கிராப்பாக இருக்கு. ஆனால் ஒரு வாட்டி விதைச்சிங்கன்னா அடுத்த 150 வருஷத்துக்கு பலன் தரக்கூடிய பனைமரம் இன்னைக்கும் ஏரி ஓரத்துலையும் சாலை ஓரத்தில் மட்டும்தான் இருக்கு. ஒயிட் சுகர், நாட்டு சர்க்கரையில் இன்னைக்கு வரைக்கும் வந்த ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன், ஸ்டாண்டர்டைசேஷன் இன்னைக்கு வரை கருப்பட்டியில் நடக்கல. கருப்பட்டி ஒரு நல்ல ப்ராடக்ட், லோ கிளைசமிக். நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளோட பிளட் சுகர் லெவல் அதிகமாக ஸ்பைக் பண்ணாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அதில் இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பிளாக் ஃபார்மெட்டில் வருது. அது ஈஸி டு யூசபிள் ஃபார்மெட்டில் இல்லை. நம்ம ஸ்டோர் பண்ணால் அது உருகும் அல்லது பூஞ்சான் வரும். குவாலிட்டி இஷ்யூஸுமே இருக்குது. ஸோ பாமரால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கருப்பட்டியை வந்து பவுடர் ஃபார்மெட்டில் கொண்டு வரோம். ஸோ இனிஷியலாக அது ஒரு ஃபைன் கிரானுவல் ஃபார்மெட்டில் ஒரு லெஸ் தேன் 1% மாய்ச்சர் கண்டென்ட்டில் எப்படி நார்மலாக ஒரு சுகர் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்தோம். ஸோ அதுதான் இந்த பாம் ஜாகரி பவுடர்ட் ஃபார்மெட். ஸோ அடுத்தது எங்களுக்குள்ள வந்த கேள்வி என்னன்னா, இப்போ நார்மலாக ஒரு கருப்பட்டின்றது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு 30-40 வயசுக்கு அப்புறமா எப்போ டயபெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பயம் வருதோ அப்போ நம்ம கருப்பட்டிக்கு ஸ்விட்ச் பண்ணுறோம். பட் எங்களுக்கு என்னன்னா, நீங்கள் கருப்பட்டி லோ கிளைசமிக், ஸோ ஒரு யங்கர் ஜென்ரேஷன் சைல்ட்ஹுட் ஸ்டேஜ்லேருந்தே கொண்டு வந்தால் அது இன்னும் பெட்டராக இருக்குமே அப்படின்றதால என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ மாமன் கிட்ஸ் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள கொண்டு வந்தோம். ஸோ கருப்பட்டியில் எப்படி நியூட்ரல் ஃபேக்டர் இன்னும் பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்டியூஸ் பண்ணோம். ஸோ அப்படி பண்ணி எடுத்துட்டு தான் இந்த மாமன் கிட்ஸ் பாம் ஜாகரி பவுடர் அப்படின்றது. அடுத்தது பனங்கிழங்கு மாவு. ஸோ என்னன்னா, நம்ம பனங்கிழங்குல காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அண்ட் டயட்ரி ஃபைபர்ஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியில் ஒரு 2 or 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த ஃபுட்டோட கிளைசமிக் லோட இது கம்மி பண்ணி கொடுக்கும். அடுத்தது ரெட் பிளிஸ். இது என்னன்னா, ரெட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்து பாம் ஜாகரியோட மிக்ஸ் பண்ணி ஒரு மால்ட் மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராக்ட்ல எடுத்தது. நார்மலாக ஒரு பூஸ்ட் ஆர் ஹார்லிக்ஸ் நீங்கள் எப்படி கன்சியூம் பண்ணுறீங்களோ அந்த ஒரு இடத்துல இதை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்களோட ப்ராடக்டோட லைன் அப். பிஸ்னஸ் மாடல்னு வரும்போது இப்போதைக்கு நாங்கள் D2C தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். எங்களோட ஓன் வெப்சைட் பண்ணுறோம், அமேசானில் பண்ணுறோம், ஜியோமார்ட் பண்ணுறோம். சென்னையில் உழவு பூமியோட ஒரு கொலாபரேஷன். அதுமாதிரி பெங்களூரில் குக்கர் அப்படின்ற ஒரு குயிக் காமர்ஸ் ஸ்டார்ட் அப் அவங்க இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஒரு கொலாபரேஷனில் நம்ம பெங்களூரில் பொசிஷன் பண்ணுறோம். அடுத்து UAE மார்க்கெட்டில் மை ஃப்ளேவரி அப்படின்ற ஒரு பிராண்டோட சேர்த்து கொலாபரேட் பண்ணுறோம். அங்கே உள்ள ஷாப்ஸ்லையுமே பண்ணுறோம், ஆன்லைன்லையும் பண்ணுறோம். US பொறுத்தவரை நம்ம மார்ச் மந்த்லேருந்து நம்ம அவைலபிலிட்டி போகிறோம். அங்கே freshwise.com அப்படி அதுவும் இன்னொரு வெண்டரோடும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ மோஸ்ட்லி கலிஃபோர்னியா அண்ட் அட்லாண்டாவில் உள்ள ஷாப்ஸில் நாங்கள் மார்ச் 1st வீக்லேருந்து நாங்கள் அவைலபிளில் வரோம்.